Hi, hello, welcome you all. Today, what we are going to discuss is UPSC Prelims 2024 Polity questions discuss பண்ண போறோம். ஒரு 15 questions கேட்டிருக்காங்க. என் கூட ஒரு 20 minutes ஸ்பேர் பண்ணீங்கன்னா இந்த 15 கொஸ்டினையும் நம்ம அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் இன்னைக்கு ஆக்சுவலா டேட் வந்து பாத்தீங்கன்னா 16/6/2024 16th June 2024ல இந்த எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடத்தின எக்ஸாம் இப்போ வந்த கொஸ்டினுக்கு we are giving you answers immediately. ஸோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க. With a reference to the Speaker of Lok Sabha, consider the following statements. While any resolution for the removal of the Speaker of Lok Sabha is under consideration. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மக்களவையுடைய சபாநாயகர் அவங்கள பத்தி கேட்ட கேள்வி. அப்போ சபாநாயகருக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன், அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யறதுக்காக ஒரு ரெசல்யூஷன் மூவ் ஆகுது அப்படின்னா அப்ப என்னெல்லாம் கன்சிடரேஷன்ல நீங்க எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாயிண்ட் 1 பாருங்க. he or she shall not preside அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆப்வியஸா கரெக்ட் தான். அவங்களுக்கு எதிராகவே வழக்கு இருக்கிறப்ப அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, ப்ரிசைட் பண்ண முடியாது. சோ இது வந்து கரெக்ட். செகண்ட், he or she shall not have right to speak. அவங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை கிடையாதா, அவங்க சம்பந்தமா வழக்கு நடக்குது அப்படிங்கிறப்ப பாராளுமன்றத்துல, அதாவது மக்களவையில அவங்க வந்து பேச முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களால பேச முடியும். சோ நாட் வராது. சோ இது தப்பு. தேர்ட், he or she shall not be entitled to vote on resolution in first instance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு தான். ஏன்னா நம்ம ஸ்பீக்கரை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவர் கடைசியா தான் ஓட் பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் ஓட் பண்ண மாட்டாரு. எப்பவுமே கடைசியா தான் ஓட் பண்ணுவாரு. ஆனா அது எப்ப ஒரு சாதாரண எனி ஆர்டினரி பில்ஸ் பாஸ் பண்றப்ப டை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் ஓட் பண்றாங்க, இவங்களும் 100 ஓட்ஸ் போட்டாங்க, இவங்களும் 100 ஓட்ஸ் போட்டாங்க, ரெண்டுமே டையா இருக்கிறப்ப டை பிரேக் பண்றதுக்காக அவர் லாஸ்டா ஓட் பண்ணுவாரு இன் கேஸ் ஆஃப் ஆர்டினரி பில்ஸ் அண்ட் பினான்ஸ் பில்ஸ் அந்த மாதிரி டைம்ல. வேரஸ் இப்போ அவரே ரிமூவ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் ரிமூவ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல அவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே ஓட்டு போட்டு அவர் போயிடுவாரு, அவருக்கு ஆதரவா அவரை ஓட் போட்டு அவர் போயிடுவாரு. சோ ஷால் நாட் பி என்டைட்டில் டு ஓட் அப்படிங்கிறது தப்பு அட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். he or she shall be, நாட் வராது, shall be entitled to vote. அவருக்கு ஓட்டு போடுற அதிகாரம் இருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே. சோ ஆப்ஷன் எது கரெக்ட்னு பாருங்க, ஏ தான் கரெக்ட். ஒன்லி கரெக்ட், மீதி ரெண்டு தப்பு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Then, with reference to the Indian Parliament, consider the following statement. A bill pending in Lok Sabha lapses on its dissolution. நம்ம நம்பர் ஆஃப் பில்ஸ் பார்த்திருக்கோம். ஆர்டினரி பில், கான்ஸ்டிடியூஷன் பில், ஃபினான்ஸ் பில் 1 and 2, மணி பில், இந்த மாதிரி நிறைய பில் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பில் வந்து லோக்சபால நிறைவேறாம அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிஸ்கஷன்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப லோக்சபா வந்து டிசொல்யூஷன் ஆயிருச்சு. டிசொல்யூஷன்னா என்ன, கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதோட டைம் முடிஞ்சு, லோக்சபாவோட டைம் பீரியட் வந்து 5 years. அந்த டைம் முடிஞ்சு அது கலைஞ்சிருச்சுன்னா அந்த பில் வந்து ஸ்டில் அந்த லோக்சபா ஆபீஸ்லயே இருக்குமா இருக்காதான் தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் பாருங்க, எ பில் பெண்டிங் இன் லோக்சபா லாப்சஸ் ஆன் இட்ஸ் டிசொல்யூஷன். ஆமா, லோக்சபா டிசால்வ் ஆன உடனே இந்த பில்லும் டிசால்வ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். எ பில் பாஸ்ட் பை த லோக்சபா அண்ட் பெண்டிங் இன் ராஜ்யசபா லாப்சஸ் ஆன் த டிசொல்யூஷன் ஆஃப் லாக்சபா. கரெக்ட் தான். ஏன்னா லோக்சபால பில் பாஸ் ஆயிருச்சு, லோக்சபால இருந்து இப்ப ராஜ்யசபாக்கு போயிருக்கு. ஆனா ராஜ்யசபால அந்த பில் பெண்டிங்ல இருக்கு, டிஸ்கஷன்ல இருக்கு. அப்படின்னா டிஸ்கஷன்ல இருக்கும்போது லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பில்லும் டிசால்வ் ஆயிடும். சோ செகண்ட் ஒன்னும் கரெக்ட். தேர்ட், a bill is regard to which the president of India notified his or her intention to summon the house to a joint sitting lapses on dissolution of the Lok Sabha சொல்லிருக்காங்க. இது லாப்ஸ் ஆகாது. ஏன்னா இப்ப பிரசிடென்ட் அவங்க வந்து பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பில்ல வந்து நம்ம ஜாயிண்ட் சிட்டிங்க்கு நான் பண்ணறேன், அதுக்காக நான் போறேன்னு சொல்லி ஒரு அறிக்கை சொல்லி விட்டுருந்தாங்க அப்படின்னா அது ஜாயிண்ட் சிட்டிங்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லோக்சபா வந்து டிசால்வ் ஆனாலும் இந்த பில் ஜாயிண்ட் சிட்டிங்க்கு அப்ரோச்சுக்கு போகப்பட்ட பில், பிரசிடென்டால அப்ரோச்சுக்கு போகப்பட்ட பில் வந்து டிசால்வ் ஆகாது. ஸோ அதுக்கு ஆன்சர் 3 தப்பு, மற்ற ரெண்டும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன அப்ரோச் பண்ணணும்னா, ஐ வில் டெல் யூ a trick. இங்க பாருங்க, பில்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பில் வந்து எனிஹவ் லோக்சபாவை டச் பண்ணிருச்சுனாலே இட் வில் பி டிசால்வ்டு. அது என்ன, லோக்சபாவை டச் பண்ணிருச்சுனாலே டிசால்வ் ஆகும் அப்படின்னா என்ன, ரெண்டு ஹவுஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும், ஒன்னு லோக்சபா இன்னொன்னு ராஜ்யசபா, மக்களவை மாநிலங்களவைன்னு இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு பில் பாஸ் பண்ணணும்னா ரெண்டு அவையிலையும் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட் சைனுக்கு போகும். இந்த மாதிரி கேசஸ்ல லோக்சபால இந்த பில்
ஒரு பில் ஜென்ரேட் ஆகி அந்த பில் வந்து லோக்சபாவை டச் பண்ணிருச்சு, டச் இன் த சென்ஸ் அங்கிருந்து ராஜ்யசபாக்கு போனாலோ இல்ல ராஜ்யசபால இருந்து பில் லோக்சபாவுக்கு வந்தாலோ எனிஹோ அந்த பில் டச் ஆகுதுல லோக்சபா ஆபீஸ்ல, அப்படி டச் ஆயிடுச்சுனாலே லோக்சபா டிசால்வ் ஆகும்போது இந்த பில்லும் டிசால்வ் ஆயிடும். ஸோ இந்த பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் லோக்சபாவோட பில் டச் ஆகுதோ அப்போலாம் லோக்சபா டிசால்வ் ஆச்சுன்னா இந்த பில் டிசால்வ் ஆயிடும். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, அந்த ஒரு பில்ல பிரசிடென்ட் எடுத்து ஒரு கன்சிடரேஷன் ஜாயிண்ட் சிட்டிங்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு கமிட்டிக்கோ கன்சிடரேஷனுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த கேஸ்ல மட்டும்தான் அந்த பில் டிசால்வ் ஆகாதை தவிர மற்றபடி வேற எந்த கேஸ்லயும் லோக்சபால போய் அந்த பில் டச் ஆயிருச்சுனாலே எய்தர் லோக்சபால இருந்து ஆரம்பிக்குது அந்த பில்லு அப்புறம் ராஜ்யசபாக்கு போகுது, அப்படி இல்லாட்டி ராஜ்யசபால இருந்து இந்த பில் லோக்சபாக்கு வருது, எப்படி வந்தாலும் லோக்சபாவை டச் பண்ணா அந்த பில் வந்து டிசால்வ் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் 1 and 2. Then third question, a writ of prohibition is an order issued by the Supreme Court or High Court too. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆர்டிகல் நம்பர் 32 இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஆர்டிகல் நம்பர் 32 வந்து பாத்தீங்கன்னா writ of prohibition சொல்லியிருக்காங்க. ப்ராஹிபிஷன் அப்படின்னா என்ன? தடை செய்யறதா? சோ ஆப்டா இருக்கும் பாருங்க. A government officer prohibiting him from taking a particular action. கவர்மெண்ட் ஆபீசருக்கு இது வந்து தடை போடல. A parliament or legislative assembly to pass a resolution on prohibition பண்ண முடியாது. பார்லிமெண்ட் மேலேயோ இல்ல லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மேலேயோ ப்ராஹிபிஷன் கொண்டு வர முடியாது. The lower court prohibiting continuation of proceedings in the case. இதுதான் கரெக்ட். சோ ப்ராஹிபிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ அது கீழே இருக்கக்கூடிய லோயர் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் எடுத்து நடத்துறத ப்ராஹிபிட் பண்ண முடியும், தடை செய்ய முடியும். கடைசி பாருங்க, the government prohibiting it from following an unconstitutional policy. இது வந்து it is not relevant. So option C தான் correct. Then fourth question, it is consider the following statement. It is the governor of a state who recognizes and declares any community of the state as a scheduled tribe அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டா? இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே பிரசிடென்ட் தான் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் யாருன்னு டிக்ளேர் பண்ணுவாரு. இந்த ஸ்டேட்ல யாரெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட், இந்த ஸ்டேட்ல யாரெல்லாம் ஷெட்யூல் ட்ரைப்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அதனாலதான் எல்லா ஸ்டேட்டும் எல்லா கண்ட்ரியும் எல்லா ஸ்டேட்ல இருக்கவங்களும் எப்பவுமே கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் அவங்க கோரிக்கை வைப்பாங்க. எங்களை வந்து ஓபிசில இருந்து எம்பிசி ஆக்குங்க, இல்லாட்டி எங்களை வந்து SC ST கீழே கொண்டு வாங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வைப்பாங்க. ஏன்னா கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது, பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். தென் a community declared as a scheduled tribe in a state need not to be so in another state. ஆமா, இப்போ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி தமிழ்நாட்டுல இருக்காங்க, அவங்க இங்க ஷெட்யூல் ட்ரைபா இருப்பாங்க. வேற அதே கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரிசால வந்து அந்த கம்யூனிட்டி வந்து ஷெட்யூல் ட்ரைப் ஸ்டேட்டஸ் இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இட் டிபெண்ட்ஸ். இந்த ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கறத டிக்ளேர் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ணுவாரு. இது ஆர்டிகல் நம்பர் 342 நீங்க செக் பண்ணலாம். இதான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் 2 is correct. Then with reference to the union budget, consider the following statement. The union finance minister on behalf of the prime minister lays annual financial statement before both house of the parliament அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். Then second point, at the union level no demand for a grant can be made except on the recommendation of the president of India. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிடையாது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் முன்னாடி போய் he will lay the annual financial statement. ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 112ல இருக்கும். அப்புறம் at the union level no demand of grant can be made except on the recommendation of the president சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஸோ முன்னாடியே பிரசிடென்ட் பெர்மிஷன் வாங்காம உங்களால பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாது எக்ஸப்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதுதான். தென் சிக்ஸ்த் ஒன், how many delimitation commission have been constituted by the government of India till 2023? 4 commissions constitute பண்ணிருக்காங்க. 1952, 1963, 1973, 2002. 4 கமிஷன் இது பண்ணிருக்காங்க. So answer 4D. 7th question, the Constitution 71st Amendment Act 1992 amends the 8th schedule to the Constitution to include which of the following languages கேட்டிருக்காங்க. So 8th schedule na it speaks about languages நமக்கு தெரியும். இதுல 3 தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கப்பா. 21st அமெண்ட்மெண்ட், 71st அமெண்ட்மெண்ட் and the 92nd அமெண்ட்மெண்ட். இதுல 21st அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது சிந்தி அப்படிங்கிற லாங்குவேஜை கொண்டு வந்திருக்கோம். 71st அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் கொங்கனி,
மணிப்பூரி, நேபாளி இது முனி கொண்டு வந்திருக்கும். ஸோ மைத்தலி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃப்ரம் 92nd அமெண்ட்மெண்ட். ஸோ 71st அமெண்ட்மெண்ட்ல இந்த 3 தான். ஸோ ஆப்ஷன் 1, 2, 3 தான், 4 வராது. 8th, which of the following statements are correct about the constitution of India சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி வெரி ஈஸி கொஸ்டின். பார்ட் தெரிஞ்சாலே நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். பவர் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் ஆர் given in the part 9A of the constitution சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான், 9Aல தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இட் இஸ் கரெக்ட். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ஆர் given in the part 18 of the constitution. part 18 தான், அதுவும் கரெக்ட். ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர் given in part 20 of the constitution. part 20 தான், அதுவும் கரெக்ட். ஸோ ஆல் 3 ஆர் கரெக்ட். Then which of the following statement is correct as per the Constitution of India? Interstate trade and commerce is a state subject under the state list. தப்பு. இன்டர்ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ட்ரேட் ரிலேஷன். அது எப்படி ஸ்டேட் லிஸ்ட்ல வைக்க முடியும்? அப்படி வச்சாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை வந்துடும். அதனாலதான் இதை எப்பவுமே யூனியன் லிஸ்ட்ல தான் வச்சிருப்பாங்க, ஸ்டேட் லிஸ்ட்ல வைக்க மாட்டாங்க. ஏன்னா த்ரூ அவுட் இந்தியா எல்லா ஸ்டேட்டுக்கும் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து யூனிஃபார்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இட் வில் பி அண்டர் யூனியன் லிஸ்ட் தான், நாட் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட். செகண்ட், interstate migration is a state subject under state list. Again இது தப்பு, it is a union subject, union list. Then interstate quarantine is a union subject under union list. இது correct. Corporation tax is a state subject under state list. தப்பு. Corporation tax is also known as direct tax. நீங்க கட்டுற இன்கம் டாக்ஸ் எப்படி ஒரு தனிநபர் இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்களோ அதே மாதிரி ஒரு கார்பரேஷன் ஒரு கம்பெனி டாக்ஸ் கட்டும். அதை வந்து இட் இஸ் அண்டர் யூனியன் லிஸ்ட் தான், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ தட் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இன்டர்ஸ்டேட் குவாரண்டைன் இஸ் அ யூனியன் சப்ஜெக்ட் அண்டர் யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறது. தென் which of the following articles of the Constitution of India has the Supreme Court of India placed the right to privacy? Article 21. இது ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் கேட்ட கொஸ்டின். தென் which of the following statement about ethics committee in the Lok Sabha are correct? இது கொஞ்சம் எவால்விங் கொஸ்டின்ங்க. இது நம்ம டைரக்டா நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளால எழுத முடியாது. ஸோ இதுக்கு வேற மாதிரி அப்ரோச்ல we will try. Initially it was an ad hoc committee. What is ad hoc committee அப்படின்னா ad hoc committee is a temporary committee. பார்லிமெண்ட்ல எப்பவுமே 2 டைப் ஆஃப் கமிட்டி இருக்கும், ஒரு டெம்பரவரி கமிட்டி ஒரு ஸ்பெஷல் கேஸுக்காக, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி எப்பவுமே த்ரூ அவுட் த இயர் இருக்கும். ஸோ இனிஷியலா எத்திக்ஸ் கமிட்டி ஆஃப் லோக்சபா வந்து இட் இஸ் அ டெம்பரவரி கமிட்டி தான். ஸோ ad hoc கமிட்டிங்கிறது கரெக்ட். ஒன்லி a member of Lok Sabha can make a complaint relating to the unethical conduct of the member of the Lok Sabha. ஒன்லி அப்படிங்கிற வேர்டு நீங்க வந்து அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஒன்லியா, ஒன்லினா கிடையாது, எனி மெம்பர் கேன் ரைஸ் அ கம்ப்ளைண்ட், நாட் ஒன்லி த மெம்பர் ஆஃப் தி லோக்சபா. மெம்பர் ஆஃப் லோக்சபாவா இருந்தா மட்டும் தான் கொஸ்டின் எழுப்பணும், கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. எனி மெம்பர் கேன் கம்ப்ளைண்ட். ஸோ 2 வந்து தப்பு. தேர்ட், திஸ் கமிட்டி கேனாட் டேக் அப் எனி மேட்டர் விச் இஸ் சப் ஜுடிஸ். ஆமா, எதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல எதெல்லாம் கோர்ட்டு கீழே இருக்கோ அது அந்த மேட்டரை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ 2 தப்பு. அப்போ 1 and 2 தப்புனாலே ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. ஆன்சர் 1 and 3. தென் who was the provincial president of the Constituent Assembly before Dr. Rajendra Prasad took over ன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டைரக்ட் கொஸ்டின் இது. Then with reference to the Government of India Act 1935, consider the following statement. It provided for the establishment of All India Federation based on union of the British Indian provinces and princely state. இது கரெக்ட் தான். ஆல் இந்தியா ஃபெடரேஷன்ங்கிற கான்செப்டை முதல்ல சொல்றது 1935 ஆக்ட் தான். இது பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்னு 2ஆ பிரிக்குது. தென் டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் கிடையாது, அண்டர் த கவர்னர் ஜெனரல், தட் இஸ் வைஸ்ராய். வைஸ்ராய் கீழே தான் இது இருந்துச்சு, நாட் அண்டர் தி ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது டைரக்டா பாலிட்டி மட்டும் இன்வால்வ் ஆகல, இதுல கொஞ்சம் ஹிஸ்டரி இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு 1935 ஆக்ட் பிரகாரம் ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் வராது, வருமா வராதான்னு உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு திங்க். சில விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆகஸ்ட் ஆஃபர், கிரிப்ஸ் மிஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேவல் பிளான், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அல்டிமேட்டா வார், அதாவது ஆர்மி இன் சீஃப் அண்ட் தென் கவர்னர் ஜெனரல் போஸ்ட் மட்டும் பிரிட்டிஷ் நாங்க வச்சுக்குவோம், மற்ற எல்லா போஸ்டையும் உங்களுக்கு தரோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் அப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கலாம் டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் வந்து இட் வில் பி அண்டர் தி கவர்னர் ஜெனரல் தான். ஸோ ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட், தப்பு. ஸோ ஒன்லி கரெக்ட் ஆப்ஷன் ஏ. 14th, as per the article 368 of the Constitution of India, the Parliament may amend any provision of the Constitution by the way of addition, variation, repealation. மூணுமே கரெக்ட் தான். அடிஷன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன்ல அதுல எக்ஸ்ட்ராவா சில ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்றது, அது வந்து பை அடிஷன். எக்ஸாம்பிள் 21A, ஆர்டிகல் 21 ஆல்ரெடி இருக்கு, 21Aங்கிறத நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பை வேரியேஷன்,
பை வேரியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அதுல இருந்து லைட்டா சேஞ்ச் பண்றது, சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் மாத்துறது. பை ரிப்பீல் அப்படிங்கிறதுனா கம்ப்ளீட்டா அந்த ஆர்டிகிளே நம்ம எடுத்துடுறது. எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 238, ஆர்டிகல் 31 இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா நம்ம ரிப்பீல் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் மூணுமே நம்மளால பண்ண முடியும். ஆட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், ரிப்பீல் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் டி 1 2 3. லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் அ மணி பில் இன் தி பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 109 மென்ஷன் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த மணி பில். கரெக்ட். 110 அப்படிங்கிறது டெஃபினிஷன் ஆஃப் மணி பில். 109 அப்படிங்கிறது ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில். ஒரு மணி பில்னா என்ன மாதிரி ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் பத்தி தான் அந்த கொஸ்டினே. ஸோ கொஸ்டின் இஸ் ஆல் அபவுட் ஆர்டிகல் 109 தான் என்னங்கிறத பார்ப்போம். A money bill shall not be introduced in the Council of State. That is, ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. கரெக்ட் தான். It can be introduced only in Lok Sabha. Third, the Rajya Sabha can either approve the bill or suggest changes but cannot reject it. Yes, correct. ராஜ்யசபா வந்து ஒன்னு அந்த பில் அப்ரூவ் பண்ணிடணும், அப்படி இல்லாட்டி சஜஸ்ட் பண்ணலாம் சேஞ்சஸுக்கு, ஆனா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணவே முடியாது ராஜ்யசபாவால. அது கரெக்ட். தேர்ட், amendments to the money bill suggested by the Rajya Sabha had to be accepted by the Lok Sabha. Had to be accepted. அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க மணி பில்லுக்கு ராஜ்யசபா, தட் இஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் சஜஸ்ட் பண்றாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து லோக்சபாக்கு கிடையாது. இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ராங். 1 2 3 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி. ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ், தட் இஸ் 95 to 98% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா ஃப்ரம் த லட்சுமிகாந்த் புக் தான். நம்ம கிளாஸ் நோட்ஸ் அண்ட் தென் ரெகுலரா நம்ம ரீட் பண்றது மூலியமா நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஐ திங்க் ஸோ 2024 prelims questions பொறுத்த வரைக்கும் பாலிட்டி இட் இஸ் moderate. That is 70% of the question can be attended very easily. அதை ஈஸியா நம்ம அட்டம் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ ஆர் பிக் டீல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் செக்ஷன்ல இம்பார்ட்டன்ட் அதர் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.